தக்காளி சட்னி தான் செஞ்சுக்கிறேன், போய் சாப்பிடு. எனக்கு இன்னும் நிறைய துணி தைக்க வேண்டியது இருக்கு. சொன்னா கேட்க மாட்டியா? உன்னோட யூனிஃபார்ம்லாம் வேற தைக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல சீதாக்கா வந்துருவாங்க. சரிமா, நானே போட்டுக்கிறேன், நீங்க போட தேவை. என்ன கையல் ரொம்ப பிஸியா இருக்க? வாங்கக்கா. பட்டு பாவாடை சட்டை யூனிஃபார்ம் கொடுத்திருந்தேன், தச்சிட்டியா? தச்சிட்டேன்க்கா, அலமாரியில் தான்க்கா வச்சிருக்கேன், இருங்க. பிரீத்தி, இவங்களோட யூனிஃபார்மும் பட்டு பாவாடை சட்டை எடுத்து. சரிம்மா, இதை எடுத்து தரேன். ஆண்டி, இதான் பாருங்க, இந்த பட்டு பாவாடை சட்டையும் அப்புறம் இதோ இந்த யூனிஃபார்ம் தானே. பாருங்க ஆண்டி, சைஸ்லாம் கரெக்டா இருக்கானே. இந்தாங்க ஆண்டி. எவ்வளவு ஆயிடுச்சு கையல்? 50 ரூபாய் ஆயிடுச்சுங்க அக்கா. இந்த 100 ரூபாய் கையல். இந்தாங்க சீதாக்கா, மீதி 50 ரூபாய். சரி கையல், நான் போயிட்டு வரேன். சரிங்க அக்கா. சரி, இந்த பட்டு பாவாடையை தச்சாச்சு, இது எடுத்து வச்சிடலாம். இப்போ யாழ் இது தச்சிடலாம். யாழ் இது இன்னும் யூனிஃபார்ம் தைக்காமையே இருக்கு. ஃபர்ஸ்ட் பாவாடையை தச்சிடலாம். அம்மா அம்மா, எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்க ஒரு 20 ரூபாய் தாங்கம்மா. அதான் 100 ரூபாய் வச்சிருக்கீங்களா? இப்பதானே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க, அதுக்குள்ள உனக்கு என்ன ஸ்நாக்ஸ்? அம்மா ப்ளீஸ்மா, தாங்கம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ்மா. சரி போ, 20 ரூபாய் தான் செலவு பண்ணிட்டு மீதி எடுத்துட்டு வரணும். அதெல்லாம் எனக்கு தெரியும்மா, நான் எடுத்துட்டு வருவேன். சரி, டக்குன்னு வாங்கிட்டு வா. சரிம்மா. எம்மா, யாழ்னி என்ன பண்றா? அவ கிச்சனுக்கு சாப்பிட போயிருக்கா. சரிம்மா, அவ வரத்துக்குள்ளார நான் போயிட்டு ஓடியாந்துடுறேன், இல்லனா என் பின்னாடி வந்து இல்லாதெல்லாம் வாங்கி தர சொல்லுவா. அக்கா, என்னது பின்னாடி ஏதோ குரல் கேக்குது? நீதானா? எப்பா வந்துட்டா. அக்கா பாத்து என்ன சொல்றாங்க? ஓடி விளையாடு பாப்பா, கூட பிறந்த பாப்பாவை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஏமா தாயே, உன கூப்பிட்டு போறவா, இனிமேலாம் பாட்டு பாடாத, செம்மையா தலை வலிக்குது. என் பாட்டு உனக்கு பிடிச்சிக்கிட்டுக்கா? சரி, பாவாடை ஒரு வழியா தச்சாச்சு. சட்டை வெள்ளை கலர் தானே? வெள்ளை கலர் கிளாத் இருக்கு. இது கரெக்டா யாழ்னிக்கு கரெக்டா ஆகும்னு நினைக்கிறேன். சரி, வெள்ளை கலர் கிளாத் வச்சு சட்டையை டக்குன்னு தச்சிடலாம். அப்புறம் 2 கவுன் மாதிரி ஜாயின் பண்ணணும். நல்ல வேலை இந்த யூனிஃபார்ம் தச்சு முச்சாச்சு, இல்லைன்னா ஸ்கூல் போக மாட்டேன்னு அழுவா. சரி, டைம் வேற ஆயிடுச்சு, முதுகு ஃபுல்லா வலிக்குது உட்காந்து. கொஞ்ச நேரம் போய் படுத்து ரெஸ்ட் எடுப்பான். இன்னும் டைம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். இங்க இருக்கிற கடைக்கு போக இதுங்களால முடியல. டைம் ஆயிடுச்சு, நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமேட்டு வந்து இதை தச்சிடலாம். அடடா, மணி 4 மணி ஆயிடுச்சு, இன்னும் இவ்வளவு ஆளை காணமே, எங்க போயிட்டாளுக்குன்னு தெரியலையே. இங்க இருக்க கடைக்கு போயிட்டு வர 2 மணி நேரம் ஆகுது பாரு இதுங்களுக்கு. சரி, வர வரைக்கும் இப்படிக்கா கொஞ்ச நேரம் உட்காருவோம். இன்னும் வரலையே இந்த பசங்க. ஏண்டி, இங்க இருக்க கடைக்கு நடந்து போக இவ்வளவு நேரமா? வண்டியில போறது கூட டக்குன்னு போயிடுவாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல. 50 ரூபாய் தர மீதி எங்க போயிட்டு வந்தானே கேக்குறேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ண? பிடிச்சிட்டேன், இப்ப சொல்லு. அம்மா, நீங்க என்ன 20 ரூபாய் எடுத்துக்க சொன்னீங்களா? நான் 20 ரூபாய், பாப்பா 20 ரூபாய் எடுத்துக்கிட்டோமா. ஆனா எக்ஸ்ட்ரா ஏன் அந்த 10 ரூபாய் விடணும்னு சொல்லிட்டு நான் 5 ரூபாய், பாப்பா 5 ரூபாய் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன வாங்கணும்னா, என்ன வாங்குனீங்கன்னு சொல்லுடி. 50 ரூபாய்க்கு தலையே வலிக்குதுடி, டக்குன்னு சொல்லுங்கடி. இருமா, அங்க போய் உட்காந்துட்டு சொல்ற, கால்லாம் வலிக்குது, நடந்து வந்தது. சரி, எனக்கு கடுப்பேத்தனீங்க, என்ன பண்ணுவனே தெரியாது, ஒழுங்கு மரியாதையா சொல்லிடுங்க. அம்மா, அதான் சொன்னேன்லம்மா, நான் 20 ரூபாய், பாப்பா 20 ரூபாய் எடுத்துக்கிட்டோம், அப்புறம் எக்ஸ்ட்ரா 5 ரூபாய் எடுத்துக்கிட்டோம், மொத்தம் 50 ரூபாய் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல. உங்களை அதை கேட்கல, அதுல என்ன வாங்குனீங்க தான் நான் கேட்டேன். அம்மா, அக்கா சொல்ல மாட்டேன், நான் சொல்றேம்மா, 50 ரூபாய்க்கு பூம்பர் தாமா நாங்க வாங்கணும். என்னடி சொல்றீங்க? பூம்